الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا ஒவ்வொரு முறையும் தொழுகை முறை ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அதே வரிசையில் ஏனைய நாம் ஜும்மா தொழுகை தொழுவது போன்று எந்த வித்தியாசமும் இல்லை. முதல் தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு பின்னால் 7 தக்பீர்களும், இரண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர்களும் கூடுதலாக சொல்லப்படும். இவைகளுக்காக வேறு எந்த மாற்றமும் ஜமாத் தொழுகையில் இல்லை என்பதனை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்காக செல்வோம். அனைவரும் தயாராக அவர் கேட்டுக்கொள்வது. استقيموا اعتدلوا تراصوا الله نستعين والمستقيم
صراط الذين أنعمت عليهم غير ويفعلون ما يؤمرون. يا أيها الذين كفروا لا تعتذروا اليوم إنما تجزون ما كنتم تعملون. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقول الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين عليهم ولا الضالين. يا أيها النبي جاهد الكفار والمنافقين واغلظ عليهم ومأواهم جهنم وبئس المصير. ضرب الله مثلا للذين كفروا امرأة ابنة عمران التي سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.
ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله أكبر 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 لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் என்பது இஸ்லாம் நமக்கு சட்டபூர்வமாக கொண்டாடுவதற்கு, நமது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு அனுமதித்த 2 நாட்களில் 2வது நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நமது சந்தோஷம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தோஷமான தினத்தில் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அங்கே ஹஜ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் யௌமுன் நஹர் அரசு பள்ளியின் நாளில் அவர்கள் ஈடுபட்டு இன்னும் பல கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் புத்தாடை அணிந்து மனம் பூசி அமைதியான ஒரு சூழலில் நிம்மதியாக சந்தோஷமாக பாதுகாப்பான ஒரு சூழலில் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அதே நேரத்தில் எமது பல சகோதரர்கள் நிம்மதியை இழந்து பசி பட்டினியுடன் பாதுகாப்பில்லாமல் பயம் அச்சத்தோடு தமது காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் சற்று நினைவு கூறிக்கொள்ள வேண்டும். அவர்களையும் நமது பிரார்த்தனைகளில் ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு வெளித்தோற்றத்தில் புத்தாடைகள் இல்லாவிட்டாலும், உண்ண உணவு இல்லாவிட்டாலும், அமைதியான ஒரு சூழலில் உறங்க கிடைக்காவிட்டாலும் அவர்களுடைய மனதிலாவது அந்த நிம்மதியை அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும் என்று நாம் சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்மோடு இங்கு இருந்து எங்களோடு கலந்து கொள்ள முடியாமல் வைத்தியசாலைகளில் அல்லது இன்னொரு வேறு பிரச்சனைகளில் மாட்டி வர முடியாது இருப்பார்கள். அவர்களது ஆரோக்கியத்திற்காகவும் நோய் நிவாரணிக்காகவும் நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் எமது சகோதரர்கள் தமது கரங்களால் தேடிக்கொண்ட சில பிரச்சனைகள் காரணமாக சிறைச்சாலைகளில் இருந்து அவர்களது காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களையும் இந்த சிறைவாசத்திலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பதற்கு நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஈருலகிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை தான் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த உலகில் சந்தோஷமாக இருந்து அமைதியாக இருந்து நிம்மதியாக இருந்து, நாம் சந்தோஷம் அமைதி நிம்மதி என்று சொல்வது வெளித்தோட்டத்தை பொறுத்து அல்ல, அது மனதோடு சம்பந்தப்பட்டது. வெளித்தோட்டத்தில் நமக்கு எது இல்லாமல் போனாலும், புத்தாடைகள் இல்லா போனாலும், வசிக்க வீடு இல்லாமல் போனாலும், ஒழுங்கான தொழில் இல்லா போனாலும், என்ன இன்னொரு பிரச்சனைகள் வெளித்தோட்டத்தில் இருந்தாலும் நமது அமைதி என்பது, நிம்மதி என்பது, சந்தோஷம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எனவே அதனை அனைவருக்கும் தேடிக்கொள்ளலாம். அந்த அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை நாம் தேடுவதாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கின்றன. அல்லாஹ் நமக்கு எவைகளை கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் வாழுமாறு நமக்கு காட்டித் தந்தார்களோ அந்த முறையிலும் நாம் வாழ்ந்து விடுவோமாக இருந்தால் வெளித்தோட்டத்தில் வெளியே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே 5 நேரம் தொழ வேண்டிய கடமையாக்கப்பட்ட தொலை உரிய நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள். ரமலான் மாதத்தில் நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள். ஜகாத் விதியானவர்கள் கடமையாக்கப்பட்டவர்கள் தமது ஜகாத் கடமையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள்.
ஹஜ் செய்வதற்கு உடல் ரீதியாகவும் பணம் ரீதியாகவும் வசதி படைத்தவர்கள் அந்த கடமை செய்து கொள்ளுங்கள். அதிகமாக நமது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள். அதனை முடியுமான அளவு மனனம் செய்யுங்கள். அதனை விளங்குங்கள், அமைத்துக் கொள்ளுங்கள். அதன்பால் மற்றவர்களையும் அழைத்து விடுங்கள். இவ்வாறு நாம் செய்யும் போது குர்ஆன் என்பது மறுமையில் நமக்கு மன்றாடக்கூடியதாக, பரிந்துரை பேசக்கூடியதாக, சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்ற செய்தியை சகோதரர்கள் கூறினார்கள். என்றும் அல்லாஹ்வின் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் போன்ற இந்த சிறிய சிறிய அவுராதுகளை நாம் எமது நாவுகளுக்கு அதிகமாக பழக்கிக் கொள்ள வேண்டும். 5 விடயங்களுக்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வயோதிகம் அடைந்து கடமைகளை செய்ய முடியாது தவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் நம்பப்பட்டு படுக்கையிலிருந்து கடமைகளை செய்வதற்கு முடியாமல் போவதற்கு முன்னால் ஆரோக்கிய நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வறுமையில் மாட்டி சிக்கி மற்றவருக்கு நமது வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாமல், மற்றவர்களுக்கும் நமக்கு ஏதும் செய்ய முடியாமல் வரும் வறுமை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிஸியாகி நேரம் இல்லை என்று சொல்லி எந்த கடமையும் செய்ய முடியாது தவிக்கும் ஒரு சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் ஓய்வாக இருக்கும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தமாக முழு வாழ்க்கையுமே நாம் மரணத்திற்கு முன்னால் முழு வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றும் அல்லாஹ்வுடைய அருள்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நன்றி கூறினால் எனது அருட்கொடைகளை நான் இன்னும் உங்களுக்கு அதிகமாக தருவேன். நீங்கள் நன்றி மறந்தால், நன்றி கொண்டால் எனது வேதனையும் கடுமையாக இருக்கும் என்ற செய்தி அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹு அக்பர், 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 லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய எமது சந்தோஷமான தினத்தை நாம் சந்தோஷமாகத்தான் கழிக்க வேண்டும். புத்தாடைகளை அணிந்து கொள்ளுங்கள், வாசனை திரவியங்களை பூசிக் கொள்ளுங்கள், மிகவும் சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிடுங்கள். உங்கள் இருக்கக்கூடிய ஆடைகளில் மிகவும் சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்லாமல் உங்களுடன் உங்களை சூழ இருப்பவர்களையும் சந்தோஷப்படுத்துங்கள். இரத்த உறவுகளை சேர்ந்து நடவுங்கள். இரத்த உறவுகள் உடல்வாய் ஜனங்கள் விடயத்தில் மிகவும் கடுமையாக இருந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, எங்கேயாவது ஓரிடத்தில் அந்த இரத்த உறவு முறிந்திருக்குமாக இருந்தால் அதனை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மிகவும் சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இதனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர், நமது ஈகோவை விட அல்லாஹ் பெரியவன். அல்லாஹு அக்பர், பொறாமையை விட அல்லாஹ் பெரியவன். அல்லாஹு அக்பர், அவர் செய்த அநியாயத்தை விட அல்லாஹ் பெரியவன். அல்லாஹு அக்பர், என்னிடத்தில் அவர் எடுத்த சொத்துக்களை விட அல்லாஹ் பெரியவன். இன்னொரு சிறிய பிரச்சனைகளுக்காக நாம் நமது இரத்துறவுகளை பிரிந்து நடக்கின்றோம். இந்த இடத்திற்கு நாம் வந்திருப்பது கடல் கடந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி இந்த கத்தாருக்கு வந்திருப்பது நமது தொழிலில் பறக்கத் ஏற்பட வேண்டும், நமது வாழ்க்கையில் விஸ்திரம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் வந்திருக்கின்றோம். கட்டாயம் நாம் அதனை செய்யத்தான் வேண்டும். ஆனால் அந்த தொழில் துறவுகளில் நாம் உழைக்கும் சம்பாத்தியத்தில் பரக்கத் வேணுமாக இருந்தால், அபிவிருத்தி வேணுமாக இருந்தால், நிம்மதி வேண்டுமென்றிருந்தால், சந்தோஷம் வேண்டுமென்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, நமது இரத்த உறவுகளை சேர்ந்து நடவுங்கள். நம்மில் அதிகமானவர்கள் மிகவும் கவலைக்குரிய விடயம்தான். பெற்றோர்களுடன் கூட நமது உறவை பேணுவதற்கு கஷ்டமானவர்கள் இருக்கின்றார்கள். ஏதோ அவர்கள் செய்துவிட்டார்கள், ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டது. ஆனால் என்ன தவறுதான் பெற்றோர்களால் நடந்தாலும் நமக்கு அவர்களை விட்டு தூரமாக இருப்பதற்கு, அந்த உறவை துண்டித்திருப்பதற்கு எந்த விதத்திலும் நியாயம் சொல்ல முடியாது. அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட நாம் அவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற விடயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி இன்றைய தினத்தில் நாம் யாருன்னாவது ஏதாவது நமது இரத்த உறவுகளில் பிளவுகளை ஏற்படுத்தி பிரிஞ்சிருப்போமா இருந்தால் அதில் கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த விடயத்தை, அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சித்துக் கொள்ளுங்கள். அண்டை வீட்டார் விடயத்தில் நடைமுறை நடந்து கொள்ளுங்கள். இந்த 2 விடயத்தையும் ஹதீஸிலும் குர்ஆனிலும் அதிகமாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பேணுவதற்கு மிகவும் சிரமமான 2 விடயங்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா இந்த குரல்வாய் ஜனங்களுடன் சேர்ந்து நடக்கும் விடயத்தையும் அண்டை வீட்டாருடன் நடந்து கொள்ள விடயத்தை கூறுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாஸால ஜிப்ரீல் யூஸினி பில் ஜார் ஹத்தா வனந்து அன்னஹு சயர்துனி.
அண்டை வீட்டார் தொடர்பாக ஜிப்ரீல் அதிகமாக எனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், அண்டை வீட்டார் நான் மரணித்து விட்டால் எனது அனந்தர சொத்தில் ஒரு பங்கை எடுத்து விடுவாரோ என்று நினைக்கும் அளவுக்கு அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு கூறியிருக்கின்றார்கள். அங்கே அதிகமான பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஒரு வீட்டை கட்டினால், நீங்கள் உங்கள் பிள்ளை நல்ல முறையில் படித்தால், நீங்கள் ஒரு மனமான உணவை சாப்பிடுவதற்காக தயாரித்தால், இவைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் சில பிரச்சனைகள் வரத்தான் போகின்றது. இவ்வாறு வரும்போதெல்லாம் நாமும் அவர்களை கொண்டு மாறிவிடாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தாழ்ந்து செல்வோமா இருந்தால் நிச்சயமாக அந்த உறவை பேணிக் கொள்ள முடியும். பெரியவர்களை மதியுங்கள், மூத்தவர்களுக்கு மரியாதையை கொடுத்து விடுங்கள், சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை நோய் விசாரிக்க செல்லுங்கள். உங்கள் சொத்துக்கள் இருந்து ஏழை எளியவர்களுக்கு அனாதைகளுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். நாம் உங்களது நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாய்க்கு வருவதை எல்லாம், காதில் எத்துவதை எல்லாம், நினைத்ததை எல்லாம் பேசிவிடாதீர்கள். அதன் விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கும் அன்புக்குரியவர்களே. அதோடு நம்முடன் கடந்த காலங்களில் ஒன்றாக இருந்து பெருநாள் தொழுதவர்கள், நோன்பு பெருநாளை நம்மளோடு கழித்தவர்கள் இன்று நம்முடன் இல்லாதிருக்கின்றார்கள். நம்மில் பலருடைய பெற்றோர்கள் மன்னரையில் இருக்கின்றார்கள். இந்த மரணித்தவர்களுக்காக நாம் என்றும் பிரார்த்திக்க மறந்துவிடக் கூடாது. அவர்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, உங்களது வாழ்க்கை துணைவர்களுடன் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வலா தன்சவுல் ஃபத்ல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நான் உங்களுக்கு செய்திருக்கும் இந்த அற்புறைகளை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் குழந்தைகள் ஒரு பக்கம், பெண் மனைவிமார் இன்னொரு பக்கம், கணவர்கள் இன்னொரு பக்கம், ஒவ்வொருவரும் தமது வேலைகளிலும் அலுவல்களிலும் பிஸியாக இருக்கின்றார்கள். குழந்தைகளை கவனிப்பதற்கு மிகவும் பின்வாங்குகின்றோம், குறைபாடு செய்கின்றோம். அதன் விளைவை நாங்களே பின்னர் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் அன்புக்குரியவர்களே, குழந்தைகள் விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். நல்ல முறையில் அவர்களை வளர்த்திடுங்கள். முதலாக நீங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருங்கள். வீட்டுக்கு செல்லும் போது அந்த கையெழுத்து தொலைபேசியுடன் நாம் பிஸியா இருக்கும் போது, நமது மனைவியும் பிஸியா இருக்கும் போது பிள்ளைகளுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அவர்களையும் தொல்லையிலிருந்து நீக்குவதற்காக அவர்களுக்கும் ஒரு கையெழுத்து தொலைபேசி அல்லது ஒரு டெப்லெட் ஏதோ ஒன்றை வாங்கி கொடுத்து விடுகின்றோம். 3 பேர் 3 பக்கத்தில் இருந்து எதனை பார்க்கின்றார்கள், எதனை கேட்கின்றார்கள் என்று தெரியாத நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. இதன் விளைவு, அதன் முடிவை, அதன் பாரதூரமான முடிவை நாங்களே நாம் பின்னர் அனுபவித்திருக்கின்றோம். எனவே அவர்களிடத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். நல்ல முன்மாதிரியாருங்கள். அவர்களுக்காக அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்ல சாலிகான குழந்தைகளாக அவர்களை மாற்றிவிடுவதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவ்வாறு பிரார்த்தனை செய்து அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டால் அது அவர்களுக்கும் சிறந்தது, நமக்கும் சிறந்ததாக இருக்கும். அன்புக்குரிய குழந்தைகளே, பிள்ளைகளே, நமது கண்குளிர்ச்சிகளே, நீங்கள் உங்கள் பெற்றோர் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுங்கள். பாசாங்கு செய்ய வேண்டாம், நடிக்க வேண்டாம். தற்போது நாம் வாழக்கூடிய இந்த நிலையில் பெற்றோர்களை கண்டால் நல்ல குழந்தைகள் போன்று, ஆசிரியரை கண்டால் நல்ல குழந்தைகளை போன்று நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவைகளை விட்டு தூரமாகி பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை மரியாதை செய்யுங்கள். இது நமது உலக வாழ்க்கைக்கு தேவையானது மாத்திரமல்லாமல் சன்மார்க்கம் நமக்கு போதிக்கும் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. நீங்கள் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது அவர்களுக்கு எந்த பிரயோசனத்தை கொடுக்காவிட்டாலும் அது உங்கள் இந்த வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். கணவன்மார்களே, உங்கள் மனைவிகள் விடயத்தில் நீங்கள் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர்களுக்காக செலவழிக்கும் விடயத்தில் கைவிட்டு செலவழியுங்கள். அவர்களுடைய வசிப்பிடத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொடுங்கள். அவர்களை மதியுங்கள், மனமாற மதியுங்கள், உளமாற நேசியுங்கள். வெளித்தோட்டத்தில் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக நாங்கள் நல்ல முறையில் இருக்கின்றோம் என்ற மாதிரி காட்டிக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டால் ஏதோ ஒரு நிலைமையில் இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். யாருடைய மனைவிமார்கள் எல்லாம் அங்கே நாட்டில் இருக்கிறார்களோ, இங்கிருந்து நீங்கள் கையெழுத்து தொலைபேசி மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் அவர்களோட தொடர்பை எடுத்துக்கொண்டால் நல்ல முறையில் பேசுங்கள். நாட்டில் இருக்கக்கூடிய சில பெண்கள், சில மனைவியர்கள் இங்கிருந்து கோல் போகும்போது அவர்கள் பயப்படுகின்றார்கள். இன்றைக்கு என்னத்தை சொல்ல போறாரோ, என்னத்தை எச போறாரோ,
சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அவைகளை நாம் சகித்துக் கொண்டு அங்கே அவர்கள் நம்மை பிரிந்து குழந்தைகளை பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களிடத்தில் கவனம் செலுத்தி வாழும் போது அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள், கவலைகள், சுமைகள் இவைகளை போக்கும் விதமாகத்தான் நமது வார்த்தைகள் அமைய வேண்டுமே அல்லாமல் எடுத்தெடுத்து தொட்டதற்கெல்லாம் வித்தியாசமான முறையில் பேசி அவர்கள் மனதை உடைத்து சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆக்கிவிடாதீர்கள். அவ்வாறான மனிதர்கள் நீங்கள் அங்கு நாட்டுக்கு திரும்பி வருவதை விட அங்கேயே இருக்கட்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கான இருப்பார்கள். இவ்வாறான நிலைமையை வைத்துக் கொள்ள வேண்டாம், மாற்றிவிடுங்கள். அன்புக்குரிய மனைவியர்களே, உங்கள் கணவர்களிடத்தில் நீங்கள் நல்லாவே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கணவர்கள் விரும்பாத யாரும் உங்கள் வீட்டு வாசலை நிற்க கூடாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயம். உங்கள் கணவர்கள் விரும்பாத யாரும், அது உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும், உங்களுடைய மனதிற்கு பிடித்தவராக இருந்தாலும், நெருங்கிய உறவாக இருந்தாலும், உங்கள் கணவருக்கு அவர் உங்கள் வீட்டுக்கு வருவதை பிடிப்பதில்லை என்றால் அவர்களை எந்த காரணம் கொண்டு உங்கள் வீட்டுக்கு அனுமதிக்காதீர்கள். அவர்களுடைய குழந்தைகளை நீங்கள் வீட்டில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வேலைக்கு சென்று விட்டால் குழந்தைகளை நமது பொறுப்பில் விட்டு செல்வார்கள். ஒரு தாயை பொறுத்தவரையில் அவர் அதில் விளங்கிக் கொள்ளுங்கள். வாலிபர்களே, சிறந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய வாலிபர்களே, 20, 30, 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய வாலிபர்களே, நீங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்து கொள்ளுங்கள். இந்த நவீன சாதனங்களுடன் உங்கள் நடத்தைகளை, அதன் உபயோகங்களை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தில் வாழக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை பூர்த்தி செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணைவியை சேர்த்து தேடிக்கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்து விடுங்கள். மார்க்கத்தை முதன்மைப்படுத்துங்கள். அழகையோ, பணத்தையோ, சொத்தையோ, வம்ச கௌரவத்தையோ முதன்மைப்படுத்தி அதன் அடிப்படையில் அதற்கு பின்னால் சென்று உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ள வேண்டாம், அழைத்துக் கொள்ள வேண்டாம். பெற்றோர்களுடைய நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நாம் பெற்றோர்களை விட ஒரு அடி உயர்ந்து விட்டோம் என்றால் நாம் பெற்றோராக மாறப்போவதில்லை. அவர்கள் தான் நமது பெற்றோர்கள், நாம் பிள்ளைகள் தான். அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தை உங்களை நல்ல முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹலாலான உழைப்பில் கவனம் செலுத்துங்கள். கூடுதலாக சம்பாதிக்க வேண்டும், அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் விளையாட வழிகளில் செல்ல வேண்டாம். 20, 25, 30 வயதுக்குட்பட்டவர்கள் 20 வருடம், 25 வருடம், 15 வருடம் தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 20 வயது ஒருவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றால் 60 வயது வாழக்கூடிய ஒருவர் தனது 20 வயதை சிறைச்சாலையில் கழிப்பதென்றால் அன்புக்குரிய வாழ்க்கையில் 3 1 பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாரோடு பழகின்றீர்கள், யாரோடு சேர்ந்திருக்கின்றீர்கள், உங்கள் வண்டியில் யார் ஏற்கின்றார்கள், நீங்கள் யாரோடு ஏற்கின்றீர்கள். சாதாரணமாக முர்ராவிலிருந்து சினாயாவுக்கு 10 ரியால் தான் கூலியாக இருக்குமா இருந்தால், டாக்ஸிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு 10 ரியால் இருக்குமா இருந்தால் 150, 200 ரியால்களை தந்து உங்களுடன் அந்த பயணத்தை ஒருவர் வருவதாக இருந்தால் ஜாக்கிரதா இருந்து கொள்ளுங்கள். கடைசியில் மாட்டிப்பட போவது நீங்கள் தான், கம்பி எண்ண போவது நீங்கள் தான். அந்த வகையில் அன்புக்குரிய வாலிபர்களே, உங்கள் இந்த நல்ல காலத்தை, நல்ல பெருமதியான காலத்தை வீணாக்கிவிட்டு எதிர்காலத்தில் இது சம்பந்தமாக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த காசிகளை வாலிபர்களே வீணான வழியில் தேவையில்லாத விதத்தில் பிரயோசனமற்ற முறையில் செலவழித்து பின்னர் கைசெய்யப்பட வேண்டாம். உங்கள் உடல் சக்திகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விளையாட்டுத் துறைகளில் ஈடுபடுங்கள். உங்கள் நாளாந்தம் நீங்கள் உங்கள் உடம்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிகமான உடற்பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள். அண்மை காலங்களில் நாம் அதிகமாக கேள்விப்படுவதெல்லாம் வாலிபர்களது மரணம் தான். அது மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டது, எப்போதும் வரலாம், எவ்வாறும் வரலாம். இருந்தாலும் மரணம் நம்மை தேடி வரட்டும், நாம் மரணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, உங்கள் விடயத்தை நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அகூலு மா சமிஅதும்.